ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை ஓலு மீட்டனை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை பூந்தில் வெற்றி போட்டுகின்றனை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாசத் பரபரமா தஸ்மேஸ்வரி குரவே நம குரவே ஸ்லோகனாம் பிசேபரவே நாம் நிதேஸ்வர வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமனே. வணக்கம், நான் பொன் லோகனார் சொல்லிட்டு கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம்னா, தமிழக வெற்றி கழகம், அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் வெற்றி கழகத்தினுடைய கொடி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கொடியினுடைய சின்னம் பார்த்திங்கன்னா, நடுப்பகுதியில் மஞ்சள் நிறமும் 2 பக்கம் சிகப்பு நிறமும் நடுவில் 2 யானைகள் வந்து ஒரு வாகை மலரை நோக்கி இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கிறாங்க. இந்த கொடியினுடைய இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த கொடியினுடைய அதாவது நடிகர் விஜய் வந்து அதாவது இந்த நடிகர் விஜய் வந்து கடக ராசியில் பிறந்தவர். அவர் கடக லக்கணம் சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வேறு லக்கணம் சொல்கிறாங்க. இருந்தாலும் கடக ராசிங்கிறது உறுதியானது. கடக ராசி கடக லக்கணம்னு எடுத்துக்குவோம். அதாவது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இவருக்கு வந்து லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவானுக்குரிய நிறம் மஞ்சள் நிறம். அந்த நிறத்தை நடுப்பகுதியிலையும் லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாயினுடைய நிறமான சிகப்பு நிறத்தை 2 பக்கமும், அதாவது தர்ம கர்மாதிபதிகளுடைய நிறம் கொடியில் வர்ற மாதிரியும் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு 2 பக்கம் யானைகள் வாகை மலர் நடுவில் வச்சு 2 பக்கம் யானை இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த யானை வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அந்த யானைங்கிறது குரு பகவானை குறிக்கும். அந்த கோல்டன் கலர்ந்த மஞ்சள் நிறம்ங்கிறது குரு பகவானையே தான் குறிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த யானையை அந்த 2 பக்கம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரியே வாகை மலர் அப்படிங்கிறது போர் வீரன் தான் சூடுவான். இதில் வந்து செவ்வாய் தான் போர் வீரன், அவர் தான் வெற்றி வாகை சூடுவார். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இவருக்கு வந்து அந்த வாகை மலர் தான் வந்து வாகை மலரை நடுவில் வந்து வச்சுருக்கிறாங்க. வெற்றி வாகை சூட முடியும், சூடுற அமைப்பின்படி அதை வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறத இதில் நாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து 9 10 தர்ம கர்மாதிபதிகள் வச்சு இணைவை குறிக்கும் வகையில் அந்த கட்சி கொடியில் அதை சின்னமாக வச்சுருக்கிறாங்க. அதை வந்து நிறமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்குண்டான தர்ம கர்மாதியினுடைய இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு தர்ம கர்மாதியினுடைய நிறத்தையும் சின்னங்களையும் அதில் வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த 2 யானைங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது மீன ராசியாக வர்றதுனால அது 2 மீன்களை குறிக்கும். அதுக்கு பதிலாக 2 யானையை வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறத இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஜோதிட ஒரு கணிப்பு. இது இந்த அடிப்படையில் தான் அது வச்சுருக்கணுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.